12ஆம் வகுப்பின் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 26. சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1852ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 27. சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்க முக்கிய காரணமாக இருந்தவர். சரியான விடை ஆப்ஷன் டி. கஜுலா லட்சுமிநரசு ஆவார். கஜுலா லட்சுமிநரசு சென்னை வாசிகள் சங்கம் உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர். கொஸ்டின் நம்பர் 28. இந்தியாவில் எந்த ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர பட்டய சட்டம் அனுமதி வழங்கியது? சரியான விடை ஆப்ஷன் சி. 1853ஆம் ஆண்டு இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர பட்டய சட்டம் அனுமதி வழங்கியது. நம்பர் 29. சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியது என்று இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1852 டிசம்பரில் சென்னை வாசிகள் சங்கம் ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகளை இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியது. கொஸ்டின் நம்பர் 30. எந்த ஆண்டு சென்னை வாசிகள் சங்கம் முடிவுக்கு வந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி. 1881ஆம் ஆண்டு சென்னை வாசிகள் சங்கம் முடிவுக்கு வந்தது. 1866ஆம் ஆண்டு கஜுலா லட்சுமிநரசு இயற்கை எய்தியைத் தொடர்ந்து சென்னை வாசிகள் சங்கம் 1881ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. கொஸ்டின் நம்பர் 31. சென்னை வாசிகள் சங்கம் இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை எத்தனை நபர்களிடம் கையெழுத்து பெற்று அதனை ஆங்கில பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது? சரியான விடை ஆப்ஷன் சி. 14,000 நபர்களிடம் சென்னை வாசிகள் சங்கம் கையெழுத்து பெற்று கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது. கொஸ்டின் நம்பர் 32. எந்த ஆண்டு சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி. 1884ஆம் ஆண்டு மே மாதம் சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 33. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? சரியான விடை ஆப்ஷன் சி. பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு நடைபெற்றது. கொஸ்டின் நம்பர் 34. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் ஏ. WC பானர்ஜி, ஜி. சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, அனந்தசார்லு ரங்கையா ஆகியோர் சென்னை மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் ஆவர். கொஸ்டின் நம்பர் 35. எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1885ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 36. இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கு உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 37. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்?
சரியான விடை ஆப்ஷன் சி WC பானர்ஜி ஆவார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் WC பானர்ஜி ஆவார். கொஸ்டின் நம்பர் 38 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ மிதவாத தேசியவாதிகள் என்போர் அரசியல் சட்டம் அனுமதித்த வழிகளான மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது ஆகிய முறைகளை மேற்கொண்டனர். ஆப்ஷன் பி தீவிர தேசியவாதிகள் என்போர் வெறுமனே மனுக்கள் எழுதுவது, மன்றாடி கேட்டுக்கொள்வது, விண்ணப்பம் செய்வது போன்ற அணுகுமுறைகளுக்கு மாற்றாக தீவிரமான அணுகுமுறைகளை பரிந்துரைத்தனர். ஆப்ஷன் சி 1890களின் பிற்பகுதியிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ்குள் கருத்து வேற்றுமைகள் வளர்ந்தன. ஆப்ஷன் டி பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் போன்ற தலைவர்கள் மிதவாத தேசியவாதிகள் ஆவர். தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரியான விளக்கம் பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் ஆகியோர் தீவிர தேசியவாதிகள் ஆவர். கொஸ்டின் நம்பர் 39 சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர். சரியான விடை ஆப்ஷன் டி. பால கங்காதர திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கினார். கொஸ்டின் நம்பர் 40 வங்க பிரிவினை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை மேற்கொள்ளப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 41 சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் சி 1905ஆம் ஆண்டு சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 42 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களில் 1/3 பங்கு வகித்தவர்கள். சரியான விடை ஆப்ஷன் டி பத்திரிகையாளர்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களில் பத்திரிகையாளர்கள் 1/3 பங்கு வகித்தனர். கொஸ்டின் நம்பர் 43 ராஸ்கோப்தார், இந்தியாவின் குரல் ஆகிய 2 பத்திரிகைகளை தொடங்கி அவற்றின் ஆசிரியராக பணியாற்றியவர். சரியான விடை ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜ். ராஸ்கோப்தார் இந்தியாவின் குரல் ஆகிய 2 பத்திரிகைகளை தொடங்கி அவற்றின் ஆசிரியராக பணியாற்றினார். கொஸ்டின் நம்பர் 44 சுரேந்திரநாத் பானர்ஜி ஆசிரியராக பணியாற்றிய செய்தி பத்திரிகை. சரியான விடை ஆப்ஷன் டி பெங்காலி. பெங்காலி என்ற செய்தி பத்திரிகையில் சுரேந்திரநாத் பானர்ஜி ஆசிரியராக பணியாற்றினார். இது ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக பால கங்காதர திலகர் அழைப்பு விடுத்ததினால் அவர் எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1897ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக பால கங்காதர திலகர் அழைப்பு விடுத்ததினால் அவர் கைது செய்யப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 46 இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜ் இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 47 எந்த ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜ் பம்பாய் மாநகராட்சிக்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் டி 1870ஆம் ஆண்டாகும். கொஸ்டின் நம்பர் 48 இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர்?
சரியான விடை ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜ் ஆவார். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை தாதாபாய் நவ்ரோஜ் எழுதினார். கொஸ்டின் நம்பர் 49 தாதாபாய் நவ்ரோஜ் முன்வைத்த கோட்பாடு. சரியான விடை ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜ் முன்வைத்த கோட்பாடு செல்வ சுரண்டல் கோட்பாடாகும். கொஸ்டின் நம்பர் 50 1835 முதல் 1872 வரை ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக தாதாபாய் நவ்ரோஜ் குறிப்பிடுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி 13 மில்லியன் பவுண்டுகள். கொஸ்டின் நம்பர் 51 தாயக கட்டணம் என்ற பெயரில் ஆண்டொன்றுக்கு எத்தனை மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுவதாக தாதாபாய் நவ்ரோஜ் கூறுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் டி 30 மில்லியன் பவுண்டுகள். கொஸ்டின் நம்பர் 52 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜ் 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜ் லண்டனில் இந்திய சங்கம் கிழக்கிந்திய கழகம் என்னும் அமைப்புகளை உருவாக்கினார். ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜ் 2 முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆப்ஷன் டி இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்னும் புத்தகமே இந்திய விடுதலை போராட்டத்திற்கு தாதாபாய் நவ்ரோஜ் செய்த முக்கிய பங்களிப்பாகும். தவறான ஒன்று ஆப்ஷன் சி. சரியான விளக்கம் தாதாபாய் நவ்ரோஜ் 3 முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.